இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ கண்டுக்காத. உனக்கு பெரிய பாடகனான்னு ஆசை. எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல. பொய் சொல்ல திருட்டுல ஒரு நாளைக்கு 2ஓ 3ஓ கிடைக்குது. இதுவும் இல்லன்னா 3 வேளையும் சோத்து கஞ்சி தான். ஆமா, அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பார்க்க சொன்ன பாத்தியா? ஓ பாத்தனே. இப்பவே 2 பேர் இருக்காங்க. அவங்க போயிட்ட உடனே உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. 2 பாட்டு வேற பாடி காமிச்சேன்டா. நல்லா இருக்குன்னு சொன்னார் வாய்ஸ். என்ன பாட்டு பண்ண? லா 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 லா. ரோட்ல பாத்து போங்கடா, பாடிக்கிட்டு போறீங்களா ஸ்டூபிட். வேற என்னம்மா வேணும்? வேற என்ன இருக்கு? கட்லெட், அப்புறம் ஆம்லெட், ஊத்தப்பம். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு கூட ஒரு கட்லெட் போதும். சரிம்மா, சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போய் டாடி. ஒண்ணும் இல்ல, அந்த மடையன் போன் பண்ணிருந்தான். மடையனா? அவன் தாமா உங்க அப்பன். உன்னை இப்பவே உணர்ந்து வீட்டுல விட சொன்னா. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் உணர்ந்து விடுவேன்னு போன வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. டேய், நல்லா கவனிடா. அதான் கவனிக்கிறோம்ல. அடிச்சு இடிச்சு விடாதடா. நல்லா கவனிங்க சார். கவனிக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கீழே போறேன். சரி டாடி. அம்மா, கட்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வா. ஏண்டா, இந்நேரத்துக்கே கதவை சாத்திட்டு 2 பேரும் உள்ள என்னடா பண்றீங்க? நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? டேய், வர்ற 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். யாருப்பா? அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே வீசறக்கு. அவனுங்களை தான் தூக்கி வெளியே வீசணும். நீ வேற வாடகை 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 புலம்புறியாடா? ஏண்டா புலம்ப மாட்ட? இந்த சென்னை நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவணை முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு. அதுக்கு என் புத்தி இதால. ஏய், வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா. வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது? வாங்கண்ணே. அட நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு? இவனுக்கு பீஸ் போன பல்பு, பிஞ்சு போன தட்டி, இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க? ஏய், வீட்டுக்காரர் நிக்கிறாரா? வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க. வெளியே வர வேண்டாங்க, உள்ளே இருக்கட்டும். பதில சொல்ல சொல்லுங்க, நான் கேட்டு போயிடுறேன். பாத்தீங்களா, உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்ப பேச மாட்டானுங்க. நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன, ஆட்டம் என்ன? பாடுவானுங்க ஐயா. ஏய்யா பாட மாட்டானுங்க? இந்த சென்னை நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுங்களே, இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க? யோ, பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம்? நான் பாடுவையா 1000 பாட்டு அம்பிகாபதி மாதிரி. ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துடக்கூடாதேன்னு பாக்குறேன். இதுங்க மூஞ்சிங்களா? இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி. அது எப்படி நீ பேசுறியா? டேய், அவனுங்களாவது 2 மாச வாடகை தான் பாக்கி. நீ 3 மாச வாடகைய மொத்தமா முழுங்கிட்டியே இந்த சென்னை நகரத்திலே. ஏண்டா, வாடகை கேட்டா ஓடுறீங்களா? வர்றேன்டா, அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு? அதுக்கு நாம என்னடி? என்ன நீ? நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் சாரு.
முனுசாமி நல்லா பிடிச்சிக்கியா, கீழே விழுந்துட போறேன். ஏன்பா குறுக்கலையா இங்க? குறுக்களா? அதோ வர்றாரு பாருங்க. வாங்கோ வாங்கோ. ஆமா குழந்தை, நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன விழாவுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வேலையெல்லாம் முடிய காணுமே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா முடிஞ்சிடும். கோயில் விசேஷத்துக்கு நான் சொன்ன அந்த நாதஸ்வர பார்ட்டி ஏற்பாடு பண்ணீங்களா? அவ ஏற்கனவே புக் ஆயிட்டாளாம். அப்படியா? விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சாகணுமே. நேக்கு இது நல்லதா படுறது. ஏதாவது பாட்டு கச்சேரி எட்டு கச்சேரி வச்சா அது நன்னா இருக்கும்னு நேக்கு தோன்றது. அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல? ஆமா, பாடுறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ண போறீங்க? 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர மண்டலத்தை தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். டாடி, நம்ம சுசிலா வீட்டு பக்கத்துல ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா பாடுவாரு. அவரே வேணா ஏற்பாடு பண்ணலாமே. இத பாருமா, பாட்டு கச்சேரி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கச்சேரி அமையணும். அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு டாடி. என்ன குழந்தை இப்படி பேசுறது? இது பப்ளிக் ப்ரோக்ராம், ஜனங்க நிறைய பேர் வருவா. புதுசா பாடவாளை போட்டு ஏதாவது கலாட்டா நடந்துட்டா? வாஸ்தவம் வாஸ்தவம். நல்ல ஆளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டாடி, நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா அவருக்கு திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிறதுனாலதான். ஓ, இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா. ஏன் டாடி, ஏழ்மை இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா? अंडा का कसम अबू का कुहुम திறந்துடு சீசே. என்னடா அது? இது என்ன? இது என்ன? அண்ணா வாயை புழக்கிறார் பாருங்க. இது என்ன? 100 ரூபாய். இந்த வீட்டுக்கு குடிவரதுக்கு முன்னால பார்த்தது. இது என்ன? என்ன கேட்டா நீதான்ப்பா சொல்லணும். நான் படிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. திரு ரவி அவர்களுக்கு உனக்குதான். இன்று மாலை 7 மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம். இத்துடன் 100 ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம். என்னால நம்பவே முடியலடா. நம்புடா, இன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல நீ பாட போற. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. முதல்ல பாடுற, அதுவும் கோயில்ல பாடுற. நீ கொடுத்து வச்சவன்பா. ஆமா, பணம் மணி ஆர்டர்ல வரும், கவர்ல கொண்டு வந்திருக்கே. ஒருவேளை யாராவது. அதோட முக்கியம் நமக்கு தேவை பணமும் ப்ரோக்ராமும் தானே. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்படி ப்ரோக்ராம் போறது? இத வேணா போட்டுக்கிறியா? கிண்டலா பண்ற? நான் முதல்ல பாட போறேன், எப்படி போறது? ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா? ஒண்ணு செய்யலாமா? எய்த்து விட்டு கோலப்ப கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஒண்ணு தள்ளிட்டு வரட்டுமா? இரு. என்னடா அது? நான் முதல்ல பாட போறேன், மழை வரும் போல இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத, மழையெல்லாம் வராது. கிளம்பு. நீ வாடா. நீ போ, பின்னாடியே நான் வரேன். நான் ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து பாக்குறேன், அப்பதான் கரெக்ட் ரியாக்ஷன் தெரியும். கௌரவமா ஆட்டோல போய் இறங்கு. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டா. அமைதி அமைதி. ஏய், யாரு பையா உட்கார.